welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோல குப்பைமேனி இலை சோப் வந்து பண்ண போறோம். இந்த சோப் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சோப்போட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறதை நான் சொல்றேன். இந்த சோப் பாத்தீங்கன்னா நம்மளோட முகத்துல முகப்பருவால ஏற்பட்ட தழும்புகள் இருந்துச்சு அப்படினா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு இந்த சோப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குப்பைமேனி இலை பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வரக்கூடிய அன்வான்டட் ஹேர், உதட்டுக்கு மேல் பகுதிகளில் கன்னங்களோட ஓரங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, பூனை முடின்னு சொல்லக்கூடிய அந்த அன்வான்டட் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த குப்பைமேனி இலை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குப்பைமேனி இலையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த சோப் செய்ய போகிறோம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான குப்பைமேனி இலை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இலைகளை எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த சோப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இலை கிடைக்காது அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் குப்பைமேனி இலை பவுடர் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சோப் செய்கிறதுக்கு குப்பைமேனி இலை பவுடர் தான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம சோப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சோப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து சோப் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். இந்த சோப் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கெமிக்கல் ஸ்டோர்ஸில் அப்புறம் ஆன்லைன்லலாம் கூட கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த சோப் பேஸ்ட்க்கு பதிலாக பியர் சோப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சோப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சோப் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோப் பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குப்பைமேனி இலை பவுடரும் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சோப்பை அன்வான்ட் ஹேருக்காகவும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சோப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பை வந்து உடனடியாக செட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இங்கே பவுல் வந்து ரெடியாக வச்சுருக்கணும். நீங்கள் வந்து பவுல் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட இந்த மாதிரி சோப் மோல்டு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை ரெடியாக வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் பவுலில் ஊற்றி வைக்க போகிறீங்க அப்படின்னா பவுலில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணி அதை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சோப்பை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே ஒரு பேன் வச்சுருக்கிறேன். பேனில் வந்து தண்ணி வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு மேலே நம்ம சோப்பை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். கீழே தண்ணீர் ஹீட் ஆக ஆக மேலே சோப் வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனால் நல்லா இதை கிளறி விட்டுட்டே இருங்க. சோப்பும் சரி, இதில் நம்ம சேர்த்துருக்கிற குப்பைமேனி இலை பவுடரும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சோப்பை அப்படியே உடனே எடுத்துகிட்டு போய் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோப் மோல்டுலையோ அப்படி இல்லைனா பவுல்லையோ உடனடியாக நீங்கள் ஊற்றி செட் பண்ணிடுங்க. சோப்பை அப்படி உடனே நீங்கள் பவுலில் ஊற்றலை அப்படின்னா நீங்கள் செஞ்ச பாத்திரத்துலேயே சோப்பு வந்து செட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் ஹீட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த சோப் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1 ஹவரில் செட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த சோப்பை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த சோப்பை நான் ஃப்ரீசரில் வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சோப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆயிடுச்சு. ரொம்பவே அழகான குப்பைமேனி இலை சோப் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான சோப்பை நீங்களே வீட்டில் ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த சோப்பை உடனடியாக நம்ம யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடலாம். இந்த சோப்பை உங்களோட ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுற அதே சோப்பை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஃபேஸில் அதிக அளவில் முகப்பரு இருக்குது, முகப்பருவால் வந்த தழும்புகள் கரும்புள்ளிகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சோப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தோல் நோய் எல்லாத்துக்குமே குப்பைமேனி இலை வந்து நல்ல ஒரு மருந்து. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.